இன்னைக்கு அமித்த வந்து செம்மையா ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு விஜய் சேதுபதி சார். நீங்கள் இப்போ அமித் ஃபேனாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளோ தான் ஜெம்மாக இருந்தாலும், எவ்வளோ தான் நல்ல மனுஷனாக இருந்தாலும், அவர் கண்டிப்பாக பாரு அண்ட் கமருதீன் வந்து கொஞ்சம் பேபி சிட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். கமருதீன் கூட கிடையாது, மெயினாக பார்வதி. ஏன்னா அங்கே உள்ள ஹவுஸ்மேட் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பாத்திரம் கழுவ கூப்பிடும்போது கூட கமருதீன் அங்கே இப்போ தான் போய் உட்காந்துருக்கான், கூப்பிட முடியாது, எப்படி கூப்பிட முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் பாரும் உட்காந்துருக்காங்க, பாரு இருந்துக்கிட்டே அமித் கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த மீட்டிங்கில் எல்லா இடத்துலையுமே அவர் எவ்வளோ தூரம் பாரு கிட்ட பம்மி பம்மி பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாரு கிட்ட வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பாரு அந்த மாதிரி போய் பேசுகிறாங்க, அமித் கிட்ட போய் 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 ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. பேசுகிறதுனால அளவுக்கு மீறி நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் அன்பாக பேசும்போது நமக்கு அவங்கள எதிர்க்கிறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி தான் அமித் வந்து அவங்க பின்னாடியே போகிறாங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு சரியான ரோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சார் தேவைக்கு அதிகமான ரோஸ்ட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சுட்டு வந்து அவர் வந்து கேமராவில் அவர் குழந்தைகிட்ட பேசுகிறாரு. நீ தப்பு பண்ண அப்பா உன்னை திட்டுவேன்ல, சத்தியமாக நான் அழுதுட்டேன். நீ தப்பு பண்ணால் உன்னை அப்பா திட்டுவேன்ல, அதே மாதிரி தான் அப்பா சின்ன தப்பு பண்ணதுக்கு வெளியிலேருந்து பார்த்து விஜய் சேதுபதி சார் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. மற்றபடி நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன், ஐ எம் ஸ்மைலிங், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சிட்டு அவர் குழந்தைக்கு ஃப்ளையிங் கிஸ்ஸும் கொடுக்குறாரு. இல்லை, அந்தந்த குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க அப்பா தான் பெரிய ஹீரோ. ஸோ நம்ம அப்பா வந்து திட்டு வாங்குறாரேன்னு அந்த குழந்தை ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு நிஜமாக அது பார்க்கும்போது ஏன் தெரியாது, ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அது கொஞ்சம் அந்த குழந்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தை. அதனால எனக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.